ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம டிப்ஸ் சேனலில் நீங்களும் ஆகலாம் சமையல் தானே அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது வீடியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான, சமையல் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதுக்காக தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு மசாலா பொருட்கள் பற்றி. நான் எதுக்கு இந்த மசாலா பொருட்கள் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் என் கமெண்ட்ஸில் என்னுடைய ஒவ்வொரு ரெசிபீஸ்லையும் எனக்கு புளிக்குழம்பு மசாலா சொல்லிக் கொடுங்க, கறி குழம்பு மசாலா சொல்லிக் கொடுங்க, மட்டன் குழம்பு மசாலா சொல்லிக் கொடுங்க தனித்தனியாக கேட்டுட்டு இருந்தாங்க. சமையல் என்ன அவ்வளோ கஷ்டமாக என்ன, இவ்வளோ மசாலாக்கள் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மசாலா ரெடி பண்ணுற அளவுக்கு சமையல் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று தான். ஸோ எந்த மாதிரி ரொம்ப சுலபமாக குறைவான மசாலா பொருட்களை நமக்கு தேவையான எல்லா உணவுகளையும் சமைக்கிறது, அந்த மசாலா பொருட்களை எப்படி தயார் பண்ணணும், எந்த மாதிரி தயார் பண்ணால் அந்த மசாலா பொருட்களுடைய வாசம் ருசியும் நமக்கு முழுக்க முழுக்க நம்ம உணவில் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க கற்றுக்கட்டும். நிறைய பேர் ஒவ்வொரு குழம்புக்கும் தனித்தனியாக மசாலா பொருட்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளேவர்ஸில் நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக இந்த 4 பொடி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எல்லா வித சமையலையுமே செஞ்சு முடிச்சிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் இந்த முக்கியமான மசாலா பொருட்கள் இதுதான். மேற்கொண்டு சோம்புத்தூள், பெருங்காயத்தூள், பிரியாணி மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி இந்த மாதிரி நம்ம அரைக்கின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறதானே தவிர, அடிப்படையான மசாலா பொருட்கள் இது 4 மட்டும் இருந்தால் போதும். சரி, அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், அது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். குறிப்பாக முடிஞ்ச வர மசாலா பொருட்களை வீட்டிலையே வாங்கி அரைச்சிடுங்க, எந்த கலப்படமும் இல்லாமல். அதாவது மல்லித்தூள் அப்படின்னா அதில் முழுக்க முழுக்க மல்லி மட்டும் தான் இருக்கணும். நிறைய பேர் அதில் வேறு பொருட்கள்லாம் சேர்க்குறாங்க, அரிசி சேர்ப்பாங்க, பொட்டுக்கல்லையும் சேர்க்குறாங்க. பட் வெறும் மல்லித்தூள் மட்டும் அரைங்க. அதே மாதிரி சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்படி அரைக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு வெயிலில் காய வச்சு அரைங்க. நீங்கள் வறுத்துட்டு அரைக்கிறனால அதோடைய ஃப்ளேவரே கண்டிப்பாக மாறிடும், அதோடைய உண்மையான ருசி உங்களுக்கு கிடைக்காது. வெயிலில் காய வச்சு 1 நாள் 2 நாளோ நல்லா காய வச்சுட்டு அரைங்க. இப்போ வெயில் காலம் தான், ஸோ 1 நாளே உங்களுக்கு காஞ்சிடும். உங்களுக்கு வெயிலில் காய வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் இல்லை, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்படியும் மசாலா பொருட்கள் ஒரு 3 to 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் அரைப்போம். ஸோ உங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் வட்டத்தில் உள்ளவங்க வீட்டில் வெயிலில் காய போகிற வசதி இருந்ததுன்னா ஒரே ஒரு நாள் அவங்கக்கிட்ட கொடுத்து காய வச்சு நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். வறுத்து அரைக்கக்கூடிய மசாலா பொருட்கள் கண்டிப்பாக ஃப்ளேவர் மாறும், அதோடைய உண்மையான வாசமும் சுவையும் உங்களுக்கு கிடைக்காது. அதோடைய சுவை, அதோடைய வாசம் கொஞ்சம் இல்லை, நிறையவே வேறுபடக்கூடியதாக ஒன்று இருக்கும். ஸோ வெயிலில் காய வச்சு அரைங்க. ரெண்டாவது, அரைக்கும் போது நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, தவறுன்னு சொல்கிறத விட நம்மளை ஏமாற்றப்படும் சொல்லலாம். எந்த ஒரு மில்லிலையுமே 100% நமக்கு அரைச்சி கொடுக்க மாட்டாங்க, 90% தான் அரைச்சி கொடுப்பாங்க. நமக்கு பார்க்க முழுசாக அரைஞ்ச மாதிரி தெரியும், பட் அது அரைஞ்சிருக்காது. 100%. ஆனால் எப்படி அப்படின்னா, நாம் ஃபேஸ் பவுடர்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பான்ஸ், ஜான்சன் பேபி, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைக்கணும். அப்படி அரைஞ்சாதான் அந்த மசாலா பொருட்களை உண்மையான சுவை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சட்டனி எந்திரிச்சு உங்கள் வீட்டில் உள்ள மசாலா டப்பாவை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் பவுடர் அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கா இல்லை அதையும் கொஞ்சம் திருன்னு அரைச்சிருக்காங்கன்னு பார்த்தா தெரியும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 3 தடவை மில்லை ரன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை மறுபடியும் மசாலாவை கொட்டி இன்னொரு தடவை ரன் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா பொருட்கள் நல்லா 100% நல்ல மை மாதிரி அரைஞ்சு வரும். அந்த மாதிரி அரைஞ்சு வரக்கூடிய மசாலா பொருட்களை சமைக்கிற சாப்பாடு தான் 100% ருசி உங்களுக்கு கொடுக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முழுசாக அரையாத போது உங்கள் குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ தூள் அள்ளி போட்டாலுமே ஒரு திக்னஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் திக்னஸ்க்காக மேலும் மேலும் மசாலா பொருட்களை சேர்த்துட்டே இருப்பீங்க. அப்படி சேர்க்கும் போது உங்களுடைய குழம்புடைய ருசி மாறும், வெறும் மசாலாவுடைய ஸ்மெல் மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் 100% அந்த மசாலா பொருட்களை அரைச்சி வாங்குற அது ரொம்ப நைஸான அந்த மசாலா பொருட்கள் உங்கள் குழம்புல சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சேர்க்குறத விட குறைவான அளவு சேர்த்தா போதும். ஸோ குறைவான மசாலா சேர்த்து அந்த மசாலாவுடைய முழு சுவையும் உங்கள் குழம்புல இறங்கி அந்த குழம்புடைய சுவையே ஒரு இயற்கையான சுவையும் மனத்தோட இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் சிலருக்கு நம்ப முடியாமலும் இருக்கலாம். இது 100% உண்மை. ஒரே ஒரு தடவை உங்கள் மில்லில் நீங்கள் அரைக்க போகும்போது 100% மை மாதிரி அரைச்சி வாங்கிட்டு நீங்கள் எப்போதும் போடுறதை விட கொஞ்சம் குறைவாகவே மசாலா போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட், டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது நீங்களே உணரலாம்.
அதே போலவே நீங்க என்னதான் அரைச்சிட்டு வந்தாலும் அம்மியில் அரைக்கிற சுவை வந்து நமக்கு வராது, நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதுக்கு காரணம் வந்துட்டு எல்லா மசாலா இப்போ வந்துட்டு கறி குழம்பு அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் எல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி அதில் சேர்ப்பாங்க குழம்புல. அதனால தான் நமக்கு அம்மியில் அரைக்கிற அந்த சுவை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அம்மியில் அரைக்கிறனால வேறு என்னங்க அம்மியில் என்ன சுவையாக ஒட்டிட்டு இருக்கு? கண்டிப்பாக இல்லை. அந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வெண்ணெய் மாதிரி அவங்க அரைச்சி அப்படி கலக்கும் போது அதோடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதே டைப் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி மில்லில் அரைச்சி வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் சமைக்க போகும்போது நீங்கள் அந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு மறுபடியும் மிக்சி சூடாகலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 சுத்து எல்லாமே ஒன்றா கலக்கிற வரைக்கும் ஒரு 2 சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புல சேர்த்து பாருங்க. உங்கள் குழம்பு ருசிக்கிறதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் குழம்புடைய சுவைக்கும் உங்கள் குழம்பு திக்னஸாக இருக்கணும் அப்படின்ட்டு மசாலா பொருட்களை நீங்கள் அதிகமாக போட்டுட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சுவை இருக்காது. நிறைய பேர் பண்ணுற தவறும் அதுதான். எனக்கு தண்ணி தான் போச்சு, நான் மசாலா தூள் போட்டேன், மசாலா அதிகமாக போச்சு, மறுபடியும் தண்ணீர் ஊற்றினேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க மீன் குழம்பு வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சிரிப்பாக இருந்தது. மசாலா பொருட்கள் நீங்கள் சேர்க்க ருசி வரவே வராது. மசாலா பொருட்கள் வந்து குறைவாக சேர்க்கணும். குறைவாக சேர்க்கும் போதே உங்களுக்கு அந்த திக்னஸ் வரணும் அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு குறைவான மசாலாவில் உங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 பேர் அடங்கிய ஒரு குடும்பத்தில் முழுமையாக அரைக்கப்பட்ட மசாலா தூள் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். 1.5 ஸ்பூன் இருந்ததுன்னா 4 பேர் அடங்கிய குடும்பத்து மதியமும் இரவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம குழம்பு செஞ்சிடலாம். ஸோ அது வந்து திக்னஸாக ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த மசாலா நம்ம நைஸாக அரைக்கும் போது அந்த 1.5 ஸ்பூனே நமக்கு வந்து அந்த அளவுக்கு குழம்பு நமக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம இப்போ 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நம்ம போடும்போது கண்டிப்பாக அந்த மசாலா ஸ்மெல் தான் இருக்குமே தவிர முழுமையான சுவை உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரியே எந்தெந்த குழம்புக்கு வந்து எந்தெந்த மசாலா பொருட்கள் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்தல் குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கெல்லாம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது 3 தூள் மட்டும் போதும், நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு மேற்கொண்டு உங்கள் குடும்பத்துடைய ருசி பிடிச்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா தூள் சேர்க்கணும் அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ஷனல். ஆனால் முக்கியமான அடிப்படை மசாலா பொருட்கள் அப்படின்னா புளிக்குழம்பு வகைகளுக்கெல்லாம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். அதே மாதிரி நான்வெஜ், மட்டன், சிக்கன் அந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு சீரகத்தூள், அதுதான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். சீரகத்தூள் 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடணும். இது மட்டும் தான் அதோடைய கலவை. மேற்கொண்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் நமக்கு அளவு தெரியும், அது கொஞ்சமாகவும் தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். ஸோ சீரகத்தூள் 2 ஸ்பூன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு. நான்வெஜ், மட்டன், சிக்கன், மற்ற மாதிரி நான்வெஜ் ஐட்டத்தை எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் மெத்தடு. வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா அதில் மல்லித்தூள் தான் நம்ம அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும், சீரகத்தூள் குறைவாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மசாலா பொருட்களை சொன்ன மாதிரி மசாலா பொருட்கள் நீங்கள் அந்த மெத்தடில் அரைச்சி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன ப்ரொசீஜரில் ஒரே தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்துடுவீங்க. மேற்கொண்டு எந்தெந்த குழம்புக்கு எந்தெந்த மசாலாக்கள் நிறைய வெரைட்டிஸில் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். நான் மேலே சொன்ன இந்த 4 பொருட்கள் வந்து அடிப்படையான விஷயம். இந்த 4 பொருட்கள் இருந்தால் நம்ம சமையல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு இவ்வளோ மசாலா பொருட்கள் இருக்கா, இவ்வளோ நம்ம செய்யணுமா, எவ்வளோ அளவுன்னு தெரியல அப்படின்ற அந்த குழம்புக்கூடிய தருணத்தில் இந்த 4 மட்டும் போதும் நீங்கள் சமையல் கற்றுக்கிறதுக்கும் உங்கள் சமையல் ருசிக்கிறதுக்கும். மேற்கொண்டு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஒரு பக்குவம்னு சொல்லலாம். இப்போ அம்மி பிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கும்போது இப்போ அம்மியிலேருந்து நாங்கள் மாறின ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, ரொம்ப சுவையான ஒரு மெத்தடும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழம்பு வித்தியாசமாக இருந்ததா, ரொம்ப சுவையாக இருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.